சார், இப்போ மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றைய தினம் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து மரியாதைக்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசி கூட்டணி முடிவு செய்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு அமித்ஷா அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக திரைமறைவிலே பல நாடகங்கள் நடந்திருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்தது அவளுக்கு மிகப்பெரிய இழப்பு. மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் நான் சேர்ந்ததே தவறு, எக்காலத்திலும் இனிமேல் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர மாட்டோம் என்று மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு அவர் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பாரதிய ஜனதாவுடைய மிரட்டலின் காரணமாக அந்த கூட்டணியில் சேர்ந்தார். இந்த கூட்டணி தான் ஏற்கனவே கடந்த தேர்தலில் இருந்தார்கள், சட்டமன்ற தேர்தலில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியை தான் இருந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை இல்லாத கட்சி, மக்கள் விரோத கட்சி, ஒரே மதத்தை சார்ந்திருக்கிற கட்சி, அனைத்து மதத்தையும் அரவணைக்காத கட்சி, அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை வஞ்சிக்கிற கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற கட்சி. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை புறக்கணிக்கிறார்கள். இவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல காரணங்களுக்காக, அழுத்தத்தின் காரணமாக, பல பின்னணியின் காரணமாக கூட்டணி சேர்ந்திருப்பது பாரதிய ஜனதாவானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கிவிடும். கடந்த காலங்களில் நாம் பார்க்கிறோம், எப்படி உத்தவ் தாக்கரே கட்சியை உடைத்து அதிலே ஒரு பகுதியை வைத்து ஆட்சி அமைத்தார்களோ, அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில், மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலரை எடுத்து ஆட்சி அமைத்தார்களோ, இது போன்ற பல மாநிலங்களில் இந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருகிறது. இதன் அடிப்படையிலே நாம் பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சியோடு யார் கூட்டணி சேருகிறார்களோ அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி இப்போ மக்களுக்கு துரோகம் செய்யுது. ஆனால் வரும்பொழுது அடுத்து வர தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லி அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. அமித்ஷாவை பொறுத்தவரையில் குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள் நடக்கின்ற ஊழல்கள், அஸ்ஸாமில் நடக்கிற ஊழல்கள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடக்கிற ஊழல்கள், குஜராத்தில் நடக்கிற ஊழல்கள், பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்கள் எல்லாம் ஊழல் மலிந்திருக்கிறது. அதை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள், அதை குறியிட மாட்டார்கள். அங்கு ஆளுநர்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். ஆனால் எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தில் உள்ள அரசை முடக்கின்ற வேலையை, குறிப்பாக வருமான வரித்துறை, அமலாக்கப் பிரிவுத்துறை, அது மட்டுமல்லாமல் சிபிஐ இவைகளை வைத்து முடக்குவது, ஆளுநர் வைத்து முடக்குவது, மிரட்டி அவர்களை கட்சி மாற செய்வது, இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது பல காலம் நீடிக்காது. ஜனநாயகம் வெல்லும். குறிப்பாக இந்திய அரசியல் சட்டத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எக்காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை வேறொன்ற தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் வந்தாலும் சரி. கடுமையாக உழைத்த அண்ணாமலையே, விசுவாசியான அண்ணாமலையை தூக்கி எறிந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதாவது போன வாட்டி கூட்டணி அமைச்சு ஆட்சி, அடுத்து இப்போ மீண்டும் அமைக்கும் போது அவங்களுக்கு அது பலமாக இருக்காது. மீண்டும் புதுச்சேரியில் அதிமுக பாஜக ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதாவது அதிமுக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி 2021 புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்தது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் காணாமல் போய்விட்டது. 4 இடங்களிலிருந்து 4 இடங்கள் தோல்விவிட்டார்கள். இந்த நிலை தான் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் என்ஆர் காங்கிரஸை முழுங்கிவிடும். எப்படி மற்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சியை அவர்கள் உடைத்திருக்கிறார்களோ, கூட்டணி கட்சியை அவர்கள் பிரித்திருக்கிறார்களோ, கூட்டணி கட்சியை தங்களோடு இணைத்திருக்கிறார்கள், மிரட்டி இணைத்திருக்கிறார்களோ, அந்த வேலை என்ஆர் காங்கிரஸுக்கு நடக்கும்.
ஆனா புதுச்சேரியில் அடுத்து வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி தான் நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர் தரப்புல அவங்க சொல்லும்போது பாஜக கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, மக்கள் கூட்டணி. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இங்கே நடக்குது. ஊழல் நிறைந்த ஆட்சி. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் எல்லாரும் ஊழல். அது மட்டும் இல்லை, வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை, விளம்பரங்கள் தான் போய்கொண்டிருக்கின்றன. இதை பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. புதுச்சேரி மாநிலத்தை அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கடைசி ஒரு கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு வரியில் என்னன்னு சொல்லுவீங்க? அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி.